முடியாது அப்படின்னு என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சேன். அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லவே போகிறேன். ஒரு 10 வருஷம் மேலே இன்னைக்கு நான் குடிக்காமல் இருக்கேன். அது எங்கடா சாத்தியமாச்சு அப்படின்னாக்கா, அடிப்படையாகவே இந்த மாதிரி இடத்துல 1-2 இடம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 6-7 இடத்துல இருந்துருக்காங்க. 3 மாதம் ஒன்று, 6 மாதம் ஒன்று, இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. அந்த இடத்துலாம் கிடையாது. தெரியும், அவர் நான் ஒன்றா பிடிச்சிருந்தாங்க. ரியாட் சென்று அப்படின்னா ஜெயிலில் யாராக வந்துருந்தீங்க, கேஸ் வாங்கி ஜெயிலில் யாராக அந்த இடத்த விட 3 மடங்கு மோசமாக இருக்கும். நிறைய இடங்கள் இந்த இடத்துல அப்படி இல்லை. நான் பார்த்தது முன்னாடி உட்காந்தாடி 10 அடி நின்றுனா நிற்கணும், உட்காரணும் உட்காரணும். முன்னாடி இருக்க ரியாவில் வேற யாருன்னா இருக்குங்களா? வேற ஏதாவது வேற யாராவது நல்லா கை கொடுக்குங்க. இந்த ரியாத் பேர் சொல்லுங்க. பேர் எப்படி? சதீஷ் சார். சதீஷ். மங்களம் பேர் எப்படி பேர்? பிரசாத் கிட்ட யாராவது தெரியுங்களா? நிச்சல் கிட்ட யாராவது தெரியுங்களா? பிரசாத் கிட்ட தெரியுங்களா? நிச்சல் கிட்ட தெரியுங்களா? கல்யாணம் கிட்ட தெரியுங்களா யாராச்சும்? புதுசா யாரா இந்த ரியாவுக்கு முதல் சொல்ல அப்படின்னா இது என்ன இருந்தாங்க பாருங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. புதிதாக என்ன வேணா செய்யலாம். போதை அடிக்கணும், எந்த அடிக்கணும், ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை ஆக்ஷன். எனக்கு பண்ண வச்சது என்னன்னாக்கா, திருடெல்லாம் கிடையாது. ஆனால் குடியை நான் திருட வச்சது. 10 வருஷமா குடியாமல் இருக்கிறேன். நான் யார் காசுக்கு ஆசைப்படல, யார் எடுத்து நான் திருட முடியும். சண்டை போட வச்சது, போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க ரெகுலராக கிடையாது. நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட் சென்டரே கிடையாது சென்னையில். 18-19 வயசுல ஆரம்பிச்சு 25 வயசு வரைக்கும்